வேண்டுமென்றே கொண்டு வரப்பட்டு இந்த பிரதேசத்தை முற்றுமுழுதாக வேறு மொழி பேசுகிறவர்கள் பெரும்பான்மையினராக வாழுகிற இடமாக மாற்றுகிற செயற்திட்டம் இன்று நேற்றல்ல நீண்ட காலமாக இடம்பெற்று வருகிறது. இதிலே பல பகுதிகள் வவுனியாவுக்குரியதா, முல்லைத்தீவுக்குரியதா அல்லது அனுராதபுரத்துக்குரியதா என்கின்ற நிர்வாக கேள்விகள் எல்லாம் பல தடவைகளிலே எழுந்திருக்கின்றன. 3 வெவ்வேறு மாவட்டங்கள், அதிலேயும் 2 மாகாணங்கள். ஆனால் அந்த எல்லைகளை கூட கணக்கில் எடுக்காமல் வடக்கு மாகாணத்தில் இருக்கிற பகுதி வடமத்திய மாகாணத்தினுடைய ஒரு மாவட்டத்தின் நிர்வாக பகுதியாக கொண்டு செல்லப்படுவதும், அதை வைத்துக்கொண்டு குடியேற்றங்களை நடத்துவதும் நீண்ட காலமாக நடைபெற்று வந்திருந்தாலும் கூட போருக்கு பின்னராக மிகவும் மும்முரமாக கடுகதி வேகத்திலே நடைபெறுகிறது. கடந்த தடவை 2018ஆம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் நடைபெற்ற போது அப்பொழுது நாட்டிலே ஆட்சியிலே இருந்த மஹிந்த ராஜபக்ச தரப்பு இந்த பிரதேச சபையை தாங்கள் கைப்பற்ற வேண்டும் என்பதற்கு பலவிதமான உத்திகளை கையாண்டார்கள். ஒரு சில தடவைகளிலே அது கைகூடக்கூடியதாக இருந்ததோ என்றும் நாங்கள் சந்தேகித்தோம். இறுதியிலே வரவு செலவு திட்டங்கள் தோற்கடிக்கப்படுகிற அளவுக்கெல்லாம் நிகழ்வுகள் நிகழ்ந்தது உங்களுக்கு தெரியும். ஆரம்பத்திலே நாங்கள் இங்கே ஆட்சி அமைக்கிற போது தற்போது நாட்டிலே ஆட்சி செலுத்துகிற ஜேவிபி கட்சி தங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுத்திருந்தார்கள். இது உங்களுக்கு தெரியும். எங்களுக்கு நாங்கள் ஆட்சி அமைப்பதற்கு அவர்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்திருந்தார்கள். அப்படியான ஒரு சூழ்நிலை சில வருஷங்களுக்கு முன்னர் இருந்தது, 7 வருஷங்களுக்கு முன்னர் இருந்தது. அதாவது மஹிந்த ராஜபக்ச தரப்பை நாங்கள் எப்படியாவது நிர்வாகத்திலிருந்து வெளியே வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் அதனை செய்தார்கள். ஆனால் இறுதியிலே வரவு செலவு திட்ட வாக்கெடுப்பு நடைபெறுகிற ஒரு சந்தர்ப்பத்திலே மெதுவாக விலகிச் சென்று வாக்களிக்காமல் தப்பிச் சென்ற சம்பவங்களும் இடம்பெற்றிருக்கின்றன. அந்த வேளைகளில் எல்லாம் இங்கே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய நிர்வாகத்தை தக்க வைத்து கொள்ளுவதற்காக வெவ்வேறு தரப்புகளோடு கட்சி சார்பிலே பேசியவன் நான். இன்றைக்கு வெளிவிவகார அமைச்சராக இருக்கிற விஜித ஹேரத், ஜனாதிபதியாக இருக்கிற அன்றகுமார திசாநாயக்க ஆகியோரோடு நேரடியாகவே அவர்களுடைய ஆதரவை கேட்டு நான் பெற்றுக்கொண்டிருந்தேன் இந்த பிரதேச சபையிலே எங்களுடைய ஆட்சியை அமைப்பதற்காக. ஆனால் இன்றைக்கு நிலைமை மாறி இருக்கிறதுன்னு சொன்னால் கட்சி ரீதியாக மாறி இருக்கிறது. ஆனால் ஆட்சி செய்கிற தரப்பு, நாட்டிலே ஆட்சி செய்கிற தரப்பு இந்த பிரதேச சபையினுடைய நிர்வாகத்தை கைப்பற்றுவதற்கு முயற்சி செய்கிறது. அதிலே மாற்றம் இல்லை. மத்தியிலே ஆட்சி செய்கிறவர்களுடைய கையிலே இந்த பிரதேச சபையும் போகுமாக இருந்தால் எவ்வளவு இலகுவாக சுமூகமாக இந்த இனப்பரம்பலை மாற்றுகிற திட்டத்தை அவர்கள் நடைமுறைப்படுத்துவார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். ஆகையினால்தான் நாங்கள் இந்த தேர்தலிலே மிக தீர்மானமாக திசைகாட்டிக்கு மக்கள் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு வாக்களித்திருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியும், நாடு பூராகவும் அந்த வாக்களிப்பு நடைபெற்றிருக்கிறது. வடக்கிலேயும் கிழக்கிலேயும் ஜனாதிபதி தேர்தலிலே
அவர்களுக்கு மக்கள் வாக்களிக்கவில்லை, அனுரகுமார திசாநாயக்காவுக்கு வாக்களிக்கவில்லை. அவர் வடக்கு கிழக்கிலே இருக்கிற சகல தேர்தல் மாவட்டங்களிலேயும் அவர் தோற்றவர். இதற்கு முதல் நடந்த ஜனாதிபதி தேர்தல்கள் அனைத்திலேயும் வெற்றி பெற்றவர்கள் 50% கூடுதலாக வாக்கெடுத்து தான் வெற்றி பெற்றவர்கள். ஆனால் இதுதான் முதல் தடவையாக நாட்டின் ஜனாதிபதியாக இருக்கிறவர் வெறும் 42% வாக்குகளோடு மட்டும் ஜனாதிபதியாக பதவியேற்றிருக்கிறார். அப்படியாக வடக்கு கிழக்கு மக்களுடைய ஆதரவு இல்லாமல் 50% விட மிக குறைந்த அளவு வாக்கெடுத்தும் ஜனாதிபதியானவர். ஆனால் அவர் ஜனாதிபதியான உடனே அவருடைய கட்சிக்கு பாராளுமன்றத்திலே 3/2 பெரும்பான்மை கிடைத்திருக்கிறது. இந்த பாராளுமன்ற முறையிலே என்னவிதமாகவும் கூட 3/2 பெரும்பான்மை எவருமே எடுக்க முடியாது என்று இருந்த சூழ்நிலையிலேயும் கூட அப்படியான ஒரு பெரும்பான்மை முதல் தடவையாக ஒரு தேர்தலிலேயே கிடைத்திருக்கிறது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சனுடைய காலத்திலே போரை முடிவுக்கு கொண்டு வந்தேன் என்றெல்லாம் அவர் கொக்கரித்து இருந்த வேளையிலேயும் கூட தேர்தலிலே 3/2 பெரும்பான்மை கிடைக்கவில்லை. தேர்தலுக்கு பிறகுதான் பாராளுமன்ற உறுப்பினர்களை விலை கொடுத்து வாங்கி 3/2 பெரும்பான்மையை செய்து கொண்டார்கள். கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த போதும் 3/2 பெரும்பான்மை தேர்தலிலே கிடைக்கவில்லை. அதுக்கு பிறகுதான் அதை சரிப்படுத்தி கொண்டார்கள். ஆனால் மிக சொற்ப அளவிலான சரித்திரத்திலேயே மிக சொற்பளவான சதவீதத்திலே ஜனாதிபதியாக வந்தவர். அவர் ஜனாதிபதியாக பதவியேற்ற உடனேயே பொது தேர்தலிலேயே அதுக்கு முன்னைய பாராளுமன்றத்தில் 3 உறுப்பினர்கள் வெறும் 3 உறுப்பினர்கள் 159 உறுப்பினர்களாக கூடியிருக்கிறது. நான் பாராளுமன்றத்தில் இருந்த 3 பாராளுமன்ற காலங்களிலேயும் அவர்கள் எங்களுக்கு அடுத்த ஒரு அணியாகத்தான் இருந்தார். 14 பாராளுமன்ற உறுப்பினர்களோடு 2010ஆம் ஆண்டு நாங்கள் இருந்தோம். அவர்களிடத்திலே 6 உறுப்பினர்கள் இருந்தார். 2015ஆம் ஆண்டில் இருந்து 20ஆம் ஆண்டு வரைக்கும் எங்களுக்கு 16 உறுப்பினர்கள் இருந்தபோது அவர்களுக்கு 6 உறுப்பினர்கள். 2020க்கு பிறகு எங்களுக்கு 10 உறுப்பினர்கள் இருந்தபோது அவர்களுக்கு 3 உறுப்பினர்கள். சம்பந்தன் ஐயா எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது எங்களுக்கு 16 உறுப்பினர்கள். எதிர்க்கட்சியினுடைய பிரதம கொறடா பதவியும் எங்களுடைய கட்சிக்குத்தான் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அதை அவர்களோடு நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். 6 உறுப்பினர்கள் அவர்களுக்கு இருந்தார்கள். அந்த பதவியை நாங்கள் அனுரகுமார திசாநாயக்காவுக்கு நாங்களே கொடுத்தோம். எதிர்க்கட்சிக்கு 2 பதவி தான் இருக்கு. ஒன்று எதிர்க்கட்சி தலைவர், மற்றது எதிர்க்கட்சியினுடைய பிரதம கொறடா. நாங்களாகவே அவருக்கு அதை கொடுத்திருந்தோம். அப்படியாக இருந்தவர்கள் எங்களுக்கு அடுத்த நிலையிலே இருந்து நாங்கள் கொடுத்த பதவிகளை எடுத்து வைத்திருந்தவர்கள் இன்றைக்கு நாட்டை ஆட்சி செய்கிறார்கள். எப்படியாக பாராளுமன்றத்திலே 3/2 பெரும்பான்மையோடு ஆட்சி செய்கிறார்கள். தேர்தலிலே கிடைத்த வெற்றியை வைத்து 3/2 பெரும்பான்மையோடு ஆட்சி செய்கிறார்கள். மக்களுக்கு நாடு பூராக மக்களுக்கு ஊழல் துஷ்பிரயோகங்கள், அதிகார துஷ்பிரயோகங்கள் என்று மாறி மாறி ஆட்சி செய்த தரப்பினர் மீது வெறுப்பு இருந்தது, இன்னும் இருக்கிறது. அதனால்தான் மக்கள் போராட்டமே நடந்தது. அறகலை என்று அவர்கள் சிங்களத்திலே சொன்ன மக்கள் போராட்டம் நடந்தது. அதுக்காக அடிப்படையிலே ஒரு மாற்றம் வேண்டும், இந்த பழைய கட்சிகள் எல்லாம் போய்விட வேண்டும் என்ற ஒரு ஆர்ப்பாட்டம். ஆகவே அனுரகுமார திசாநாயக்கா ஏதோ 42% எடுத்தாலும் கூட ஜனாதிபதியாக வந்தவுடனே மாற்றம் வருகிறது, வந்துவிட்டது, இவர்களுக்கே கொடுப்போம் என்ற எதிர்பார்ப்பிலே அவர்களுக்கு ஆட்சியை 3/2 பெரும்பான்மையோடு நாட்டு மக்கள் கொடுத்து விட்டார். வடக்கிலேயும் இதுதான் துரதிர்ஷ்டவசமான ஒரு விடயம்.
கிழக்கு தப்பிவிட்டது. கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனுடைய தனி முயற்சியினாலே கிடைத்த வாக்குகளை பார்த்தால் தெரியும். அது அவருடைய தனி முயற்சியினாலே கிழக்கு தப்பி பிழைத்திருக்கிறது. மட்டக்களப்பு மாவட்டம் ஒரு மாவட்டம் மட்டும்தான் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே தேசிய மக்கள் சக்தி வெல்லவில்லை, நாங்கள் வென்றிருக்கோம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக வடக்கிலே இருக்கிற 2 தேர்தல் தொகுதிகளிலேயும், யாழ்ப்பாண தேர்தல் தொகுதியிலும் வன்னி தேர்தல் தொகுதியிலேயும் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். யாழ்ப்பாண தேர்தல் தொகுதியிலே அவர்களுக்கு கிடைத்தது 25% வாக்குகள் தான். ஆனால் எங்களுக்கு அதை விட குறைவாக கிடைத்தது. அதனாலே அவர்களுக்கு 3 பாராளுமன்ற உறுப்பினர். எப்படியான முடிவு பாராளுமன்ற தேர்தலிலே வந்திருந்தாலும் கூட இன்றைக்கும் பாராளுமன்றத்திலே 3வது பெரிய கட்சியாக இருப்பது இலங்கை தமிழரசு கட்சி தான். 3வது பெரிய, அதாவது எதிர்க்கட்சியிலே 2வது பெரிய கட்சியாக இருப்பது இலங்கை தமிழரசு கட்சி தான். அது மட்டுமல்ல, வடக்கு கிழக்கிலே இருக்கிற சகல பாராளுமன்ற தேர்தல் தொகுதிகளிலே இருந்தும் தமிழ் பிரதிநிதிகளை கொடுத்திருக்கிற தமிழ் கட்சி இலங்கை தமிழரசு கட்சி மட்டும்தான். மற்ற தமிழ் கட்சிகளுக்கு அப்படி இல்லை. ஒரு வன்னியிலிருந்து ஒரு கட்சிக்கு ஒருவர் இருக்கிறார், யாழ்ப்பாணத்திலிருந்து இன்னொரு கட்சிக்கு ஒருவர் இருக்கிறார், அப்படித்தான் இருக்கு. 8 பாராளுமன்ற உறுப்பினர்களும் எங்களுடைய சகல தேர்தல் மாவட்டங்களில் இருந்தும் வந்திருக்கிறார்கள். அதனாலே ஒன்றும் குடிமூழ்கி போகவில்லை, குறைந்திருக்கிறது. ஆனால் நாங்கள் தான் இன்றைக்கும் பிரதான தமிழ் கட்சி, அதில் மாற்றமில்லை. இலங்கை தமிழரசு கட்சி தான் இன்றைக்கும் முதன்மையான தமிழ் கட்சி, அதில் மாற்றமில்லை. ஆனால் தேர்தல் முடிவுகளை வைத்து, அந்த தேர்தல் முறைமையினாலே ஏற்பட்ட பிரதிபலன்களை வைத்து ஆட்சிக்கு வந்திருக்கிறவர்கள் என்ன சொல்ல நினைக்கிறார்கள்? தமிழ் மக்களுடைய ஆணையம் எங்களுக்கு தான் இருக்கிறது, தமிழ் மக்களுடைய ஆணையம் எங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தமிழ் தேசிய பிரச்சனை என்றெல்லாம் சொல்லுகிற விடயங்களை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம். எங்களுக்கு தெரியும் என்ன தீர்வு கொடுக்கணும். அதிகார பகிர்விலே நம்பிக்கை இல்லாதவர்கள், அவர்களுக்கு அதிகார பகிர்வில் நம்பிக்கை இல்லை. வடக்கு கிழக்கு இணைப்பை நீதிமன்றம் சென்று பிரித்தவர்கள், ஒரு மனிதாபிமான கட்டமைப்பு சுனாமிக்கு பிறகு அன்று எங்களுடைய பிரதேசங்களை ஆண்டு கொண்டிருந்த தமிழீழ விடுதலை புலிகளோடு அன்றைய அரசாங்கம் ஒரு ஒப்பந்தம் செய்து இந்த மனிதாபிமான வேலைகளை திறமாக செய்ய முடியும் என்று பீட்டாம்ஸ் என்ற ஒரு ஏற்பாட்டை செய்தபோது அதற்கு எதிராக நீதிமன்றத்துக்கு போனவர்கள். அவர்கள் வந்து தமிழ் மக்களுடைய ஆணை எங்களிடத்தில் தான் இருக்கிறது, எங்களுக்கு தெரியும் என்ன தீர்வு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், அதைவிட அபத்தம் வேறு எதுவும் இல்லை. அதைவிட மோசமான ஆபத்து தமிழ் மக்களுடைய அரசியலுக்கு வேறு எதுவும் கிடையாது. அந்த ஆபத்தை உடனடியாக நாங்கள் நீக்க வேண்டும். எப்படி நீக்குவது? பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு வருகிற முதலாவது சந்தர்ப்பம், எங்களுடைய மக்கள் வாக்களிக்கிற முதலாவது சந்தர்ப்பம். அது உள்ளூராட்சி தேர்தலாக இருக்கலாம், என்ன தேர்தலாக இருக்கலாம். ஆனால் நாடு முழுவதும் மக்கள் வாக்களிக்க போகிற முதலாவது சந்தர்ப்பம் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல். இந்த தேர்தலில் தான் நாங்கள் அந்த தமிழ் மக்களிட மக்கள் ஆணையம் எங்கள்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லி கொண்டிருக்கிற எல்லாத்தையும் அப்படியே புறந்தள்ள முடியும். அப்படி அல்ல. 25% மக்கள் ஆட்சியில் இருக்கிறவர்களுக்கு வாக்களிக்கிறது சகஜம். அது தமிழ் மக்களிலே ஒரு பகுதி அப்படித்தான் வாக்களித்து கொண்டிருக்கிறார்கள், என்ன செய்கிறது? ஆனால் தமிழ் மக்களுடைய ஆணை ஒரு சமஷ்டி தீர்விலே
ஒரு இணைப்பாட்சி முறை ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை என்பதை இந்த தேர்தலில் நாங்கள் காண்பிக்க வேண்டும். ஒற்றையாட்சியிலே எங்களுக்கு இணக்கம் இல்லை. முறையான அதிகார பகிர்வு செய்யப்பட வேண்டும். ஆட்சி அதிகாரங்கள் முறையாக எங்களுக்கும் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். நாங்கள் எண்ணிக்கையிலே சிறுபான்மையினராக இருக்கலாம், ஆனால் நாங்கள் ஒரு மக்கள், நாங்கள் ஒரு தேசம். சர்வதேச சட்டத்திலே எங்களுக்கு அந்த உரித்து உண்டு. அதை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற மக்கள் தீர்ப்பு தேர்தல்களிலே இருந்துதான் வருகிறது. ஆகையினால்தான் பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் ஒரு மயக்கத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் அந்த மயக்கத்தை களையக்கூடிய முதலாவது சந்தர்ப்பம் எங்களுக்கு வாய்த்திருக்கிறது. ஒரு சில மாதங்களுக்குள்ளே வந்திருக்கு. இதை நாங்கள் உபயோகிக்காவிட்டால் ஒரு உள்ளூராட்சி, உள்ளூர் ஆட்சி, உள்ளூருடைய ஆட்சியை கூட நாங்கள் தக்க வைத்துக் கொள்ளாமல் மத்தியிலே இருக்கிற அரசாங்கம் எடுக்குமாக இருந்தால் தமிழ் மக்களுடைய அரசியல் நிலைப்பாட்டிலே மாற்றம் ஏற்பட்டு விட்டது என்று பரப்புரை செய்வதற்கு அது உதவியாக இருக்கும். ஆனபடியினால்தான் இது உள்ளூராட்சி தேர்தலாக இருந்தாலும் இங்கே இருக்கிற உள்ளூராட்சி சம்பந்தமான விடயங்களை கவனிப்பதுதான் பிரதான விடயமாக இருந்தாலும் இந்த தேர்தலிலே இருந்து வருகிற முடிவுகள் எவ்வளவு பாரதூரமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது என்பதை நாங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டும். மிக பாரதூரமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். 50ஆம் ஆண்டுகளிலே இருந்து இன்று வரைக்கும் தமிழ் மக்கள் ஒரே நிலைப்பாட்டோடு இருக்கிறார்கள். ஒற்றையாட்சியை நாங்கள் ஏற்க மாட்டோம், முறையான அதிகார பகிர்வு வேண்டும் என்று மக்கள் வாக்களிக்கிறோம், தொடர்ச்சியாக வாக்களிக்கிறோம். இடையிலே ஒரு காலத்திலே அப்படி முடியாவிட்டால் தனி நாடாக எங்களை போக விடுங்கள் என்று கூட மக்கள் ஆணை கிடைத்தது. ஆகவே சமஷ்டிக்கு குறைவான எந்த தீர்வையும் தமிழ் மக்கள் எந்த காலத்திலேயும் வடக்கு கிழக்கிலே கொடுத்தது கிடையாது. இந்த தடவை அப்படி கொடுத்து விட்டார்கள் என்று சொல்ல எத்தனிக்கிற இந்த தரப்புக்கும் நாட்டுக்கும் உலகத்துக்கும் தெளிவான செய்தியை சொல்ல வேண்டிய ஒரு சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் நழுவவிடக்கூடாது. இது உள்ளூராட்சி, அடிமட்டத்திலே இருக்கிற அதிகாரங்களை உபயோகிக்கிற ஒரு சபை. அதை கூட நாங்கள் வைத்திருக்காமல் மத்தியிலே ஆட்சி செய்கிறவருக்குத்தான் அது போகிறதாக இருந்தால் அது பாரதூரமான விளைவுகளை எங்களுடைய அரசியல் வாழ்க்கையிலே ஏற்படுத்தும். ஆகையால் தான் வேட்பாளர்களும் செயற்பாட்டாளர்களும் மற்றவர்களும் இந்த கடைசி சில நாட்களுக்குள்ளே தான் மக்களோடு உரையாடி அவர்களை எங்களுக்கு வாக்களிக்க செய்கிற போது மக்களுக்கு பல பல பிரச்சனைகள் இருக்கும். குப்பையாற்றதை பற்றி இருக்கும், வடிகால்களை பற்றினதாக இருக்கும், பஸ் ஸ்டாண்ட் இங்கே இல்லை அங்கே இருக்கிறதாக இருக்கும், அந்த ரயில்வே கடவை பிள்ளைகள் க்ராஸ் பண்ணுறதை பற்றி ஒரு பிரச்சனை இருக்குது. நான் அதில் அந்த வழக்கில் வந்து பார்த்தேன், எல்லாம் இருக்குது. ஆனால் அதை விட முக்கியமான பெரிய ஒரு பிரச்சனை பூதாகரமாக எங்களுக்கு முன்பாக எழுந்து நிற்கிறது. அது வவுனியா வடக்கு போன்ற ஒரு பிரதேச சபையிலே தான் அந்த ஆபத்து கூடுதலாக இருக்கிறது. வெடுக்குநாறு மலை ஐயாவுக்கு தெரியும். வெடுக்குநாறு மலையை குறித்து எவ்வளவாக நாங்கள் முயற்சி செய்தோம். ஏனென்றால் எங்களுடைய இருப்பை நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது. இறுதியிலே அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார், அந்த நீதிமன்ற தீர்ப்பெடுத்து சொல்லி இன்னும் அதை எடுத்து கொடுக்க முடியலை. ஆனால் இறுதியிலே நாங்கள் வென்றிருக்கிறோம். உச்ச நீதிமன்றத்தில் நாங்கள் வென்றிருக்கிறோம். ஆகவே நாங்கள் இயன்ற முயற்சிகள் அனைத்தையும் செய்வது இந்த பிரதேசம் தமிழ் பிரதேசம் என்கின்ற அடையாளத்திலே இருந்து மாறிவிடக்கூடாது என்பதற்காக. ஆனால் அதிலே அதை சொல்லுவது எது? நாங்கள் வாயாலே சொல்றது போதாது. மக்கள் தங்கள் வாக்குகளாலே சொல்ல வேண்டும். மக்கள் தங்களுடைய வாக்குகளாலே சொல்லுகிற போதுதான் சாணக்கியன் பாராளுமன்றத்திலே எழுந்து நின்று குரல் கொடுக்க முடியும். எங்களுடைய மக்களுடைய தீர்ப்பை கேளுங்கள் என்று அவர் கர்ச்சிக்க முடியும். மக்களுடைய தீர்ப்பு இல்லாவிட்டால் அவர் மட்டக்களப்பு மட்டும் தான் பேசிட்டு போக வேண்டியிருக்கு. ஆகையினால
இந்த கர்ச்சனையை வடக்கிலேயும் நோக்கினதாக, வடக்கிலே இருந்தும் வருவதாக இருக்க வேண்டுமாக இருந்தால் இங்கே இருக்கிற வாக்காளர்கள் தான் அந்த உந்துதலை அவருக்கு கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அங்கே நின்று அவர்களுக்கு புரிகிற அவர்களுடைய பாஷையிலேயே அவர் சொல்லக்கூடியதாக இருக்கு. நீங்கள் ஒன்றும் பாராட்ட முடியாது, இது எங்களுடைய பிரதேசம், எங்களுடைய மக்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடியதாக இருக்கு. ஆனபடினால இருக்கிற கொஞ்ச நாட்கள் அந்த மணி நேரங்கள் முழு மூச்சாக மக்களை வாக்களிக்க பண்ண வேண்டும். அதுவும் இலங்கை தமிழரசு கட்சிக்கு வாக்கிட்டாங்க. மற்ற தமிழ் கட்சியில் நாங்கள் விமர்சிக்கல. இப்படியான ஒரு ஆபத்து இருக்கிற போது நாங்கள் எங்களுடைய தமிழ் கட்சியில் பலர் எல்லாம் சொல்கிறார்கள். சிலர் சொல்லுகிற கருத்துக்களை பார்த்தால் நான் ஏதோ ஜனாதிபதி தேர்தலில் போட்டிக்கிற மாதிரி நான் தான் வேட்பாளர் மாதிரி தான் பேசிக்கொண்டு திரிகிறார்கள். பேசட்டும், எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை, எங்களுக்கு அது கரிசனை இல்லை. எங்களுக்கு தேவை தமிழ் மக்களுடைய அடிப்படையான அரசியல் அபிலாஷை அப்படியே தான் இருக்கிறது, அதில் மாற்றமில்லை. ஆனால் அதை சொல்லுவது எப்படி? எல்லா தமிழ் கட்சியிலும் வாக்களித்து சிற விட்டு அதை சொல்ல முடியாது. ஒருமுகப்படுத்தி எங்களுடைய வாக்குகளை சமஷ்டி கட்சிக்கு, நாங்கள் தானே சமஷ்டி கட்சி, எங்களோட கட்சியில் பேரே சமஷ்டி கட்சி, வேறு ஆக்களுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களும் இப்போ சமஷ்டிட்டு வந்துட்டார்கள். முந்தி இப்போ சமஷ்டியை இழிவாக பேசி கொண்டிருந்தவர்கள்லாம் இன்றைக்கு சமஷ்டின்னு சொல்ல நல்ல விஷயம். அவர்களும் நாங்களும் செய்து கொள்கிறோம். நீங்களும் அதே அரசியலுக்கு இன்றைக்கு வந்துட்டீங்க, நல்லது. ஆனால் 70 வருஷத்துக்கு மேலாக 75 வருட காலமாக இந்த நாட்டிலே ஒழுங்கான அதிகார பகிர்வு சமஷ்டி முறையிலே இருக்க வேண்டும் என்று ஒரே நிலைப்பாட்டிலே இருக்கிற தமிழரசு கட்சிக்கு அந்த வாக்குகளை கொடுத்தால் எங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டிலே ஒரு உறுதி இருக்கும், எங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டிலே மாற்றம் இல்லை என்கின்ற மிக கனமான செய்தி சொல்லப்படும், அது கேட்கப்படும். ஆகையால் அன்பான உறவுகளே, மற்ற எல்லா விடயங்களையும் ஒரு பக்கத்தில் வச்சுட்டு இந்த தேர்தலில் ஒரு முக்கியமான தேர்தலாக கருதி இந்த முடிவுகள் மற்ற எல்லா பிரதேச சபை முடிவுகளும் வரும். ஆனால் இவ்வளவுதான் முயற்சி செய்து இனப்பெரம்பலை மாற்ற எத்தனித்த வவுனியா வடக்கு பிரதேச சபையிலே இருக்கிற தமிழ் மக்களும் ஒன்றாக நின்று ஒரே செய்தியை சொல்லி இருக்கிறார்கள் என்கின்ற செய்தி வர வேண்டும். இவ்வளவுதான் அழுத்தம் இருந்தாலும் இங்கே இருக்கிற மக்கள் மாறவில்லை, ஒருமுகமாக ஒன்றாக இந்த அரசியல் நிலைப்பாட்டுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்ற செய்தி வருவதுதான் மிகவும் பலமான செய்தியாக இருக்கும். அதை நீங்கள் செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.